ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? தமிழ்நாடு அரசு தான் குற்றவாளி. ஒன்று கல்தடை நீக்குங்க, இல்லைனா முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்குங்க கீழே. ஒரு போதைப் பொருளுக்கு இன்னொரு போதைப் பொருள் எப்படி மாற்றா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, ஒரு பைசா லஞ்சம் இருக்காது. அதெல்லாம் அவங்களுடைய கொண்டு இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறு. நம்ம தரப்பில் நியாயம் இல்லைன்னு யார் வந்து நிரூபித்தாலும், 8 கோடி மக்கள் யார் நிரூபித்தாலும் 10 கோடி ரூபா கொடுத்துடலாம், வர சொல்லுங்க. நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? எங்கள் தேசம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா நல்லசாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பண்பாட்டில் கல் எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றிய ஒன்றாக இருந்து வந்துள்ளது? சங்க இலக்கியத்தில் இதற்கான சான்றுகள் உள்ளனவா? சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆண்களும் பெண்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். சங்க காலத்தில் அதிகமான ஔவையார் கள்ள பருகியிருக்காங்க. சிறியகள் பெருனே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருனே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. இது புறநானூற்று பதிவு. அதிகமான இறந்துடுறாரு. அந்த நடுகல்லுக்கு கள்ள படையலாக வச்சு ஔவையார் வழிபட்டிருக்காங்க. நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலன் துய்ப்பவும் கொள்வன் கொல்லோ. இதுவும் புறநானூற்று பதிவு. பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு தலைவன். அந்த பரம்பு மலைக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு, புறவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம். வள்ளல் பாரி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் ஊட்டிட்டு போகுமா. அந்த அளவுக்கு கல்லை வாரி வாரி வள்ளல் பாரி வழங்குவாராம். இதுவும் புறநானூற்று பதிவு. ஆக சங்க காலத்தில் இது உணவின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. கல் குறித்து இந்திய சட்டங்கள் என்ன கூறுகின்றன? மற்ற மாநிலங்களில் என்ன நிலைமை உள்ளது? உலக நாடுகள் கல்லை போற்றுகின்றனவா? உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடையில்லை, தமிழ்நாட்டை தவிர. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்திருக்காங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பதிவிட்டிருக்கின்றார்கள், பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன, குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது, மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி கூடியிருக்கின்றது, அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் மரணங்களை இது ஊக்குவித்ததாக ஆகும்னு சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட போது நம்முடைய அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயை வாரி 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 மக்களுடைய வரிப்பணத்திலே இருந்து வள்ளல் போல் வழங்கி இருக்கின்றது. அங்கே பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குனிவு. இந்திய சட்டங்கள் என்னங்க ஐயா சொல்லுது கள்ள பத்தி? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 47, அதுதான் மதுவிலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பற்றி சொல்லுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் சொல்கிறாங்க பாருங்க. த ஸ்டேட் ஷால் ரெகார்ட் raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. முதல் கடமை சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? கல்லு தான். அதில் எந்த சத்துக்களும் கிடையாது. இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கல் இருக்குது. மருத்துவ குணம் கொண்டது, இயற்கையானது, அது கல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது.
வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது? கள்ளு தான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் சாராயமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது. இதுலேயும் கள்ளு தான் வெற்றி பெறுது. அடுத்து மக்களுடைய உடல்நலத்தை பேணுவது. உடல்நலத்தை பேணுவது எது? கள்ளு தான். இறக்குமதி மதுக்களோ இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களோ சாராயமோ அல்ல. இவற்றில் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த ஒரு சத்தும் கிடையாது. இதில் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. உடல்நலத்துக்கு ஏற்றது, மருத்துவ குணம் கொண்டது. ஆகவே மக்களுடைய உடல்நலம் என்று பார்க்கின்ற பொழுது கள்ளு தான் வெற்றி பெறுது. இதற்காக மது விலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா சில மருந்து இருக்குல்லுங்க, அதில் பார்த்தீங்கன்னா 50% 60% ஆல்கஹால் இருக்கும். இருந்தாலும் அனுமதிக்கிறாங்க. ஏன்னா மருந்துங்கிறதுனால தவிர்க்க முடியாது. மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கு பானங்களுக்கு தான் தடை விதிக்கணும். என்ன செஞ்சுருக்காங்க நம்முடைய அரசு? செய்ய வேண்டியதை செய்யல, செய்யக்கூடாத செஞ்சுருக்காங்க. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். இதுதான் தமிழ்நாடு அரசனுடைய நிலைப்பாடு. அந்த இடத்துல தாங்க ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. என்னன்னா, போதைப் பொருளை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து கல்லுக்கு அனுமதி கேட்கறாங்க. ஒரு போதைப் பொருளுக்கு இன்னொரு போதைப் பொருள் எப்படி மாற்றா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. கல்லுக்கு நாங்கள் அனுமதி கேட்கல, தடை நீக்க சொல்கிறோம். தடை நீக்க அரசியலமைப்பு சட்டமே சொல்லியாச்சு. இட் இஸ் நாட் இன்டாஸ்கேட்டிங் லிக்கர், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. மக்கள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். 8 கோடி மக்களும் புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு புரிதல் இல்லை, பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புரிதல் இல்லை. போதைக்கு காரணம் எது? ஆல்கஹால். ஆல்கஹால் இல்லாத உணவு எது, பானம் எது சொல்லுங்கள். நீங்கள் கறக்கக்கூடிய பால் அவ்வளோ ஆல்கஹால் இராது. அதே மோரா தயாராக மாறும்போது ஆல்கஹால் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கக்கூடிய சுடுசோறு, அந்த சுடுசோத்தில் ஆல்கஹால் அவ்வளவா இராது. அதே பழைய சோறாக மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் பழைய சோத்தில் தயிர் ஊற்றி உண்ணுட்டு நீ வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாம். ஏன்னா எப்படி கள்ள குடித்தா கொஞ்சம் ஆல்கஹால் இருக்கிறதுனால தூக்கம் வரும், அதே மாதிரி தூக்கம் வரும், விபத்துக்கு வழிவகுக்கும். நீங்கள் பழச்சாத்தில் இருக்குது, தேனில் இருக்குது, எதில் ஆல்கஹால் இல்லை? நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்குது, பருகக்கூடிய பானம் அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்குது. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. அதாவது உயிரினங்கள் அத்தனை உயிரினங்களுக்கு ஆல்கஹால் தேவை. அதான் சொல்லும்போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. அளவோடு இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து நெல் பயிர் வந்து பயிரிடுறோம். சேடை பாய்ச்சி சேத்தோலை ஓட்டுன்னு அன்றே நாற்றை பறித்து நட்டால் நாற்று துளிர்க்காது. அப்படியே மேலேருந்து கீழே காஞ்சிக்கிட்டு போய் அப்புறம் கீழேருந்து தழைஞ்சி வரும், துளுத்து வரும். இதுக்கு ஒரு 5 நாள் ஆகும். அதே நேரத்தில் அந்த சேத்தை ஒரு 15 நாள் புளிக்கு போட்டோம்னா அதில் ஃபர்மெண்டேஷன் ஆகும், நொதிப்பு வந்து ஆல்கஹால் வந்துடும். அந்த சேத்துல உழவோட்டி நாற்று நட்டா பறித்து நடுற நாற்று அப்படியே துளுத்து மேலே வரும். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் தேவை. ஆக உயிர் அனைத்துக்கும் ஆல்கஹால் தேவை. ஒரு சில கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆர்வ கோளாறு, நான் தவறுன்னு சொல்லலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, ஒரு பைசா லஞ்சம் இருக்காது. அதெல்லாம் அவங்களுடைய கொண்டு இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறு, ஆனால் தவறுன்னு சொல்லலை. அதனால் ஆல்கஹால் தேவை, அளவோட தேவை. கல்லில் எவ்வளவு இருக்குது? 4.5%. நீங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய டாஸ்மாக் மதுக்கள் எவ்வளவு இருக்குது? 42.8%. கல்லை விட 10 மடங்கு அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் இருக்குது. ஜெர்மி பெந்தாம், த ஃபாதர் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறாரு சட்டத்துக்கு வரையற, லா இஸ் அன் ஈவில், லெசர் ஈவில் வில் பி யுனைடெட் அஸ் லா. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது. எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஏற்ற வேண்டும். இஃப் இட் இஸ் ஈவில் விச் இஸ் லெசர் ஈவில். டோடிஆர் ஐஎம்எஃப்எல். அதிகமாக ஆல்கஹால் கொண்டு இருக்கக்கூடியது கள்ளா இல்லை அரசாங்கம் சந்தைப்படுத்தக்கூடிய இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா? டாஸ்மாக் மதுக்கள் தான். இதை விட 10 மடங்கு ஆல்கஹால் இருக்குது. ஆக எதுக்கு தடை விதிக்கணும்? அதுக்கு தான் தடை விதிக்கணும். இதுக்கு விதிச்சிருக்கிற மாதிரி எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நியாயம்தான் கேட்குறோம். பாருங்க, நம்ம தரப்பில் நியாயம் இல்லைன்னு யார் வந்து நிரூபித்தாலும், 8 கோடி மக்கள் யார் நிரூபித்தாலும் 10 கோடி ரூபா கொடுத்துடலாம், வர சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் கல்லுக்கு எப்போது தடை விதிக்கப்பட்டது? என்ன காரணத்தினால தடை விதிக்கப்பட்டது? தமிழ்நாடு கல் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? எத்தனை ஆண்டுகளாக போராடி வருகிறது? அதாவது கல்லுக்கு எப்போ தடை வச்சாங்கன்னா 1/1/87 தடை வச்சாங்க. அப்போ வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர். அவர் கடைசி காலம், அவருடைய கடைசி காலம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் நினைவாற்றல் இருக்காது. அப்போ தான் 1/1/87 யாரோ அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க ஆரம் வீரப்பன் போன்றவங்களாம் ஆளுமையோடு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நாங்கள் யூகிக்கிறோம்.
நாங்கள் யார் மேலே குறை சொல்ல, யூகிக்கிறோம். எம்ஜிஆருடைய கவனத்துக்கு போகாமையே கையெழுத்து வாங்கப்பட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அதில் பதிவு பண்ணுறாரு. நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவருடைய ஆலோசனைப்படி கல்லை பருகி வந்ததால் அந்த நோயிலிருந்து மீண்டேன்னு அவர் பதிவு பண்ணுறார். அவர் ஒரு கல் ஆதரவாளர். அவருடைய கவனத்துக்கு போகாமையே கையெழுத்து வாங்கினதாக தான் நாங்கள் வந்து யூகிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அப்புறம் தகவல் உரிமை சட்டம் வந்தது. தகவல் உரிமை சட்டம் வந்தோடனே நாங்கள் எழுதினோம், இந்த மாதிரி இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் இறக்குமதி மதுக்களுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க, கல்லுக்கு தடை வச்சுருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு தகவல் உரிமை சட்டப்படி எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க 2005. என்ன பதில்னா, பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இதுதான் தடைக்குண்டான காரணம். அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் கல்லை ஆரம்பித்தோம். இப்போ 21 ஆண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. இப்போ அண்மையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. கல் வந்து அதோட மருத்துவ பயன்கள் குறித்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கல்லுக்கு ஏன் அனுமதி வழங்கக்கூடாது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? எந்த அரசு வந்தாலும் ஏன் இன்னும் தடை நீக்காமல் இருக்காங்க? நீதியரசர் கேட்டது நியாயமானது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய டாஸ்மாக் விற்பனை மதுக்களில் என்னென்ன சத்து இருக்குது, கல்லில் என்னென்ன சத்து இருக்குது, ஏன் கல்லுக்கு தடை, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கார் நீதியரசர், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு பொது வெளியில் ஒரு கல் இறக்கும் தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு போய் கயிற்றுக்கட்டலில் அமர்ந்து கல் இறக்க சொல்லி ஒரு பணவலை அந்த பட்டையில் வாங்கி பருகியிருக்கார். பருகினது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளிக்கு ஓய்வூதியம் கொடுத்துருக்கார். வயதை கேட்டிருக்காரு. நான் 60 கடந்தவன்னு சொன்ன உடனே மாதம் 4000 ரூபா ஓய்வூதியம் வழங்குறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய இந்த பிராண்டிவோ விஸ்கிவோ பருகி இருந்தால் என்ன எதிர்ப்பு வந்திருக்கும்? உணவுங்கிறதுனால தானே யாருமே விமர்சனம் பண்ணல. இந்த அறிவு ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? அதாவது எந்த அரசு வந்தாலும் ஏன் வந்து கல்லுக்கு எதிராக இருக்காங்கன்னா, நீங்கள் கல்லுனால அவங்களுக்கு ஆதாயம் கிடையாது. கல் தடை நீக்கிறதுனால அரசியல் கட்சிகளுக்கோ ஆட்சியில் இருப்பவங்களுக்கோ ஆதாயம் கிடையாது. அதாவது கல் தடை இருந்தால் தான் அதிகாரிகளுக்கு ஆதாயம், ஆட்சியாளர்களுக்கு ஆதாயம். எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் மதுவிலக்கு பிரிவுன்னு இருக்குது. மதுவு அரசாங்கமே சந்தைப்படுத்துகிறாங்க. அது எதுக்கு மதுவிலக்கு பிரிவு? கல் இறக்குறவங்ககிட்ட மாமூல் வாங்குறதுக்கு அது இருக்குது, மதுவிலக்கு பிரிவு. ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் பணம் தேவைப்படுது. அது வந்து இது வழியாக கிடைக்கிது. எப்படின்னா, இப்போ டாஸ்மாக் மதுக்கள் மூலமாக அரசுக்கு வருமானம் எவ்வளோ வருது? ஆண்டு வருமானம் 50,000 கோடி. 50,000 கோடி வருது. இது முன்கதவு வழியாக வரக்கூடிய வருமானம், எல்லாத்துக்கும் தெரியக்கூடியது. இதே அளவுக்கு 50,000 கோடி பின்கதவு வழியாக வருது. அது யார் கைக்கு போகுது? லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. எல்லா கட்சிகளும் கையேந்திடுறாங்க. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் கையேந்திடுறாங்க. இப்போ நாங்கள் தான் கேட்குறோமே, எஜமானர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ன கேட்குறோம்? என் ஓட்டில் எவ்வளோ ஓட்டு, எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்கு அப்படின்னு பேரம் பேசி வாங்கிறத வாங்கிக்கிட்டு தான் வாக்கு சாவடிக்கு போகிறோம். வாங்கலின்னா பல பேர் வாக்கு சாவடிக்கு நாங்கள் போகிறதில்ல. அதுக்கெல்லாம் அந்த பணம் வருது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எடை போட்டு விடை கண்டு அவங்க கொடுத்துட்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கல் தடை இருக்கணும்னு பல கட்சிகள் நினைக்கிறாங்க, ஒரு சில கட்சிகளை தவிர.
அதாவது மனசாட்சி உள்ள கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் கல் தடை இருக்கணும். நீங்கள் அதுக்கு பின்னாடி வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், அதுக்கு பின்னாடி வந்த மு.க. ஸ்டாலின், இவங்களுக்கு இப்போது இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பெரிய அளவில் ஆதாயத்தை பெற்று தருகின்றதுங்கிற குற்றச்சாட்டு நாங்கள் சுமத்துறோம். அது இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை கூட காவல்துறை சுட்டு கொண்டதா வரலாறு இல்லை. ஆனா கல் இருக்கிறவங்கள சுட்டிருக்காங்க, சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கை என்னன்னா, அதாவது அவர் கல் இறக்குனார்ல, அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி அவர் கல் இறக்குகின்றார். தமிழ்நாடு அரசு காவல்துறை மூலமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர் மீது கைது நடவடிக்கை எடுத்தாலும் அல்லது துப்பாக்கி மூலம் சுட்டாலும் இதில் யார் குற்றவாளி இந்த நிகழ்வில்? Who is the accused person? டோடி டேப்பர் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு? அரசு தான் குற்றவாளி, கல் இறக்குவோர் அல்ல. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த அக்யூஸ்டு பர்சன், நாட் த டோடி டேப்பர். இவர் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்குறாரு. அவர் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி question of law as to the interpretation of the Indian Constitution. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள். வாங்க வாத்துக்கு யார் வந்தாலும் சரி வர சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு தான் குற்றவாளி. ஒன்று கல் தடை நீக்குங்க, இல்லைனா முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்குங்க கீழே. எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கீங்க? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே வந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சராகிய உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? நாங்கள்லாம் செம்மறி ஆடுகளாக இருக்கிறதுனால நீங்கள்லாம் ஓநாய்களாக இருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதே செம்மறியாட்டு கடாயை பற்றி உங்களுக்கு தெரியுமா? செம்மறியாடு கடாய் பின்வாங்க. வேகம் எதுக்கு பின்வாங்குது? பயந்துக்கிட்ட இல்லை, வேகமாக முன்னினும் வேகமாக வந்து மோத போகுதுன்னு அர்த்தம். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகத்துன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஒரு செம்மறி கடாய் பின்வாங்கினா பயந்துக்கிட்டு பின்வாங்கிறதா பொருள் அல்ல, பின்னாடி போய் முன்னினும் வேகமாக வந்து மோத போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நாங்கள் மோதுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை, விரைவில் இருக்கும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இதை வந்து விவசாய சங்கங்களும் வேளாண் பெருங்குடி மக்களும் ஏன் கடுமையாக எதுக்குறாங்க? ஏற்கனவே நடுவர் மன்றம் 1990 அமைச்சாங்க. 91 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி கொடுத்தாங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி தீர்ப்பு 2007 பிப்ரவரி 5 கொடுத்தாங்க. அந்த இறுதி தீர்ப்பை 4 மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கூடுதலாக தண்ணீர் கேட்டு மேன்முறையீடுகள் செய்தன. அந்த மேன்முறையீடுகளின் மீதான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து 2018 பிப்ரவரி 16 மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பை வழங்கியது. அதைத்தான் அரசிதழில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்கப்பட்டது. ஒழுங்காற்றுக்குழு பெங்களூருவில் அமைக்கப்பட்டது. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம். அதுக்கு பின்னாடி இப்போ 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில் கர்நாடகா எப்போ தண்ணி திறந்திருக்காங்க? மழை அதிகமாக பெய்யும். இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாடு புதுச்சேரி வடிகால வச்சு தான் திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போகிறதில்ல. ஏற்கனவே 28 ஆண்டுகள் ஆயிட்டுது இல்லைங்களா? ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு புதுசாக ஒரு நடுவர் மன்றம் ஆரம்பித்தா நானெல்லாம் போயிடுவேன், நீங்கள் இருப்பீங்களா நம்ம தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. எதுக்கு புதிய நடுவர் மன்றம்? இதுலேயே நீங்கள் உங்களுடைய முறையீடு தாக்கல் பண்ண வேண்டியதானே? சரி, எந்த இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்துனாங்க? இன்னைக்கு காலையில் அந்த கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சிவகுமார் சொல்லியிருக்காருல்ல, மத்திய அரசனுடைய குழு கர்நாடகாவை பார்க்கணும், எங்களுடைய நிலைமை பார்க்கணும், நாங்களே தண்ணி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம், குடிநீருக்கு பற்றாக்குறை, இதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? தேவகவுடா வந்தார் போன வாரத்தில் புதுவை மாநிலம் திருநள்ளாருக்கு வந்தார், கோயிலுக்கு வந்தார். அப்போ பத்திரிக்கை பேட்டி கொடுக்குறாரு. அவர் தேவகவுடா முன்னாள் முதல்வர், முன்னாள் பிரதமர். அவர் சொல்கிறாரு,
கர்நாடகாவிலேயே தண்ணி கிடையாது, எங்களுக்கே கிடையாது, அப்புறம் விடுனா நாங்கள் எங்கேருந்து விடுறது, வந்து பாருங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. இதுக்கு என்ன, இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அந்த பேட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு, திமுக, அதிமுக மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறேன். என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டி வரும். இதற்காக மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ன? தீர்ப்பில் வந்து சொல்லிட்டாங்க, ஆட்டுக்கு வால் அளந்து வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. வரக்கூடிய நீரை தினம் பங்கிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துட வேண்டியதானே? எனக்கு வர வேண்டிய பணம் எதுக்கு உங்ககிட்ட கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்றீங்க? நேரடி எனக்கே கொடுத்துருங்க. அந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு, தினந்தோறும் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை பங்கிட்டு அது மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால், அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால், எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதுக்கு தேவகவுடாம அந்த சிவகுமார் முதல்வரும் வந்து பாருங்க, எங்க நிலைமை பாருங்க, நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்? இந்த கேள்வி எழறதுக்கு என்ன காரணம்? அவங்க அணையில தண்ணி தேக்கி வச்சு, ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு விடணுமா? எதுக்காக நம்ம தண்ணி கொண்டு அவங்க அணையில் தேக்கி வைக்கிறோம்? அந்த அணைகள் கட்டுவதற்கு, ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு, புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணியை கொண்டுட்டு போய் அவங்க அணையில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் திறக்கணும்னு சொல்லி அவங்க கையில் போட்டை சாவி கொடுக்குறாங்க? எந்த விதத்தில் நியாயம்? மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 5, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5. இது இறுதி தீர்ப்பில் சொன்னது. அந்த இறுதி தீர்ப்புக்குமே இந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் சொன்னாங்கல்ல, அதில் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரே மாற்றம் தான். இந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய 192 டிஎம்சியில் 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகா கொடுத்துட்டாங்க. அது தவிர எந்த மாற்றம் கிடையாது. அவங்களது 270 டிஎம்சி 284.25 டிஎம்சியாக மாறிடுச்சு. இங்கே 192 டிஎம்சி 177 டிஎம்சியாக குறைஞ்சிருச்சு. இந்த மாற்றத்தை தவிர எந்த மாற்றம் கிடையாது. இந்த தீர்ப்படி திறந்துடுறாங்க. தீர்ப்பை மதித்து மத்திய சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்குல்லங்க, அவங்க அதிகாரிகள்லாம் உட்காந்து, மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, இவங்கெல்லாம் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு மாதாந்திர அடிப்படையில் எந்த அளவு தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு அணைகளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டினுடைய குடிநீர் தேவை, பாசன தேவை ரெண்டுக்கு ஏற்ப தமிழ்நாடு, புதுச்சேரி ரெண்டுக்கும் சேர்ந்து இந்த பாசன தேவை, குடிநீர் தேவைக்கு ஏற்ப தண்ணி திறந்து விட்டுறாங்க. சரி, பாசன தேவை, குடிநீர் தேவைக்கு ஏற்ப தண்ணி திறந்து விடும்போது, தீர்ப்பு நடைமுறைப்படுத்தும் போது கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு இடையில நடுவு மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு அந்த மேட்டூர் அணை? சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர். 5 பேர்த்துக்கு காலையில் கொண்டு வந்து உணவு கொடுத்துட்றோம், மதிய உணவு கொடுத்துட்றோம், மாலையில் தேநீர் கொடுக்குறோம், இரவு வேண்டிய உணவு கொடுத்துட்றோம். அப்புறம் எதுக்கு உங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும்? உங்கள் வீட்டுக்கு சமையலறையே தேவையில்லையே. மேட்டூர் அணை எதுக்கு? தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது மேட்டூர் அணையே தேவையில்லை. இதை பற்றி நாம் சிந்திச்சோமா? இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சோமா? சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில் பேசணுமா? தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்று தான் தீர்வு. 2013 அப்போ கெசட்டில் அரசிதழில் வெளியிட்டாங்க. பெரும் பிரச்சனை. அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அங்கே பயங்கர மோதல், தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க, அகதிகளாக வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த சூழலில் நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன். இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது, இது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர், தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு, மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன். நீதிமன்றம் ஏற்றுக்கல.
ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசாங்கத்திட்ட போய் சொல்லிக்கங்க, தமிழ்நாடு அரசு தான் மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த அரசு கேட்டுது? இந்த அரசுகளுக்கு காது இருக்கா? காதுகளே கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த செல்வம் அரசுக்கு இல்லை, செவிச்செல்வம். நீங்க இதுக்கு என்ன தீர்வுனா, ஒரே தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட வந்து 4 பேர் வேலை செய்கிறோம், தினக்கூலி. மாலையில் வேலை முடிஞ்சிருது, அவங்கவுங்க கூலி அவங்கவுங்க கையில் கொடுக்க வேண்டியதானே முறை. ஒருத்தர் கையில் கொடுத்து ஏன் 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? வாங்கினவர் 3 பேர்த்துக்கு கொடுக்காம ஏமாத்திட்டார்னா, தானே அந்த தொகையை வச்சுக்கிட்டாருன்னா, நாங்கள் பாதிக்கப்பட்ட 3 பேர் உங்ககிட்ட வந்து முறையிட்டா, நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னா, என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில்? இன்னைக்கு இந்த அரசு என்ன செய்யணும்னா, 2033 வரல காத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா தண்ணி வாங்க முடியல. அதனால ஒரே ஒரு மனு, மறுசீராய்வு மனு இப்போ இருக்கக்கூடிய நடுவர் மன்றத்திலேயே தாக்கல் பண்ணு. புது நடுவர் மன்றம் வேண்டாம். நீங்கள் அவங்க ஆரம்பத்திலிருந்து நீ படிப்படியாக வர்றதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய நடுவர் மன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும், தினந்தோறும் நீர் பங்கீடு இது ஒன்று தான் தீர்வுன்னு சொல்லி. நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும், முடக்க வேண்டும், முடக்க வேண்டும். இதுதான் தீர்வு. செய்வாங்களா? சரி, இதில் எல்லாம் வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் வந்து மேகதாது அணை எதிர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்கல்ல. ஏன் இதில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்ககிட்ட தான் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமையில் தான் இருக்காங்க. அவங்க குரல் கொடுப்பாங்களா? சொல்லுங்க. சும்மா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு வெற்றி 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 வெற்றின்னு சொல்றாங்க. என்ன வெற்றி? எந்த வெற்றி கண்டீங்க நீங்க? சரி, தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு வந்திருக்காது. தீர்ப்பில் எடுக்கக்கூடிய தவறுதான் காரணம், இத்தனைக்கும் காரணம். ஒரு தவறான இலக்கு நோக்கி வழக்கு நடத்துனீங்க. சரி, நீங்க வீட்டிலேருந்து புறப்பட்டீங்கல்ல, இங்கே என்னை பார்க்கறதுக்கு வரணும்னு வந்தீங்க இந்த இடத்துக்கு இல்லையா? இலக்குக்கு வரணும்னு இலக்கு. இலக்கு இல்லாமே காரில் ஏறினா எங்கே போகிறது தெரியாதுன்னு எங்கே போகிறது? அந்த மாதிரி இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தின தீர்ப்பு எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அந்த தீர்மானத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னாடி வெளியில வந்து கண்டிச்சிருக்காங்க. வேண்டாங்கிற உறுதியான நிலையிலிருந்து கீழே ஒரு படி கீழே இறங்கி வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு நிலைக்கு தமிழ்நாடு அரசு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நடுவர் மன்றம் புதுசா ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்றதுனால ஒரு வரலாற்று பிழையை தாவேக அரசு செய்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க? ஏனுங்க, ஒரு குழந்தை பெற்றிருக்கிறா நம் மனைவி, ஒரு குழந்தை பெற்றிருக்கிறா, அடுத்த குழந்தை பெறக்கு இன்னொரு மனைவி தேடணுமா? இவன் மூலமா பெற்றுக்க வேண்டியதானே? அதுதானே நியாயம், அதுதானே முறை. ஏற்கனவே நடுவர் மன்றம் இருக்கு, அது தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். நீ புதுசு ஒன்று வந்தா நீ அடிப்படையிலேருந்து கீழேருந்து வர வேண்டியதான் மேலே. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுங்க? நீங்க இருப்பீங்க, நான்லாம் இருக்க மாட்டேன். அதுவும் கட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற பிழை. இங்க பாருங்க, மேகதாட்டு அணைவில் அணை கட்ட முடியாது. தமிழ்நாடு நினைச்சா தான் கட்ட முடியும். கட்டுமான பொருட்கள் மூலம் தமிழ்நாடு வழியாகத்தான் கொண்டுட்டு போகணும். கட்டுமான பொருட்கள் அனைத்தும் தமிழ்நாடு வழியாகத்தான் கொண்டுட்டு போகணும். அது பூரா வனம், அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் வாங்குறது அவ்வளவு சாமானியப்பட்ட காரியம் அல்ல. இந்த கட்டுமான பொருட்களை ஹெலிகாப்டரில் கொண்டு வர முடியாது. அதனால நீங்க தமிழ்நாடு வழியாக தான் போயாகணும். தமிழ்நாடு அனுமதி கொடுக்காம மேகதாது அணை கட்ட முடியாது. இதுதான் உண்மை. நீங்க ஏற்கனவே வந்து ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி எல்லாம் கட்டிட்டாங்க கலைஞர் காலத்துல. என்ன பண்ணீங்க? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. 1924 உடன்படிக்கையை 1950 புதுப்பிச்சிருக்கணும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு 74 புதுப்பிச்சிருக்கணும். ஆனா புதுப்பிக்கல. அப்ப நெருக்கடி கலைஞருக்கு, இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி. அங்க கர்நாடகாவில் தேர்தல், காங்கிரஸ் வெற்றி பெறணும், நெருக்கடி. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை திரும்ப பெறணும், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம்னு சொல்ல இவர் திரும்ப பெற்றுக்கிட்டார். இவருக்கு சில நெருக்கடி, அது அரிசி பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல சிக்கலில் சிக்கியிருந்தார். அந்த நேரத்தில் தன்னுடைய வழக்கை திரும்ப பெற்றார். திரும்ப பெற்றதனுடைய விளைவு வெளிப்பாடு அணைகளை கட்டிட்டாங்க. அப்போ ஒரு விவசாயி மன்னார்குடி ரங்கநாதன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கு அவர் திரும்ப பெறல. அந்த வழக்கு உயிரோடு இருந்ததுனால 1990 விபி சிங் காலத்தில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இல்லைவனா அந்த நடுவர் மன்றம் இல்லை. இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் ஒரு நடுவர் மன்றம் அமைச்சு
இது சரியில்லை, வேறொரு நடுவனோட வேணும்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன குழந்தைங்க மாதிரி அழிச்சா முடிச்சான்னு சொல்லுவாங்களே, சரி மறுபடியும் விளையாடுவல்ல, அழிச்சு விடுங்க, அந்த மாதிரி இருக்குது. சிறுபிள்ளைத்தனமாவில் இருக்குது. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இல்லை காவிரி தீர்வு பற்றி ஏதாச்சும் புரிதலோடு இருக்காங்களா? எனக்கு என்னமோ ஒருத்தருக்கு ஒரு புரிதலும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்று தான், பாஜக ஒன்று தான், காங்கிரஸ் ஒன்று தான். அவங்கள பொறுத்தளவில் தமிழ்நாடு கர்நாடகா ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது, இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தீர்ப்பு, தவறான தீர்ப்பு இருந்தால் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மேலேருந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கலாம், ஆளுமையோடு இருக்கலாம், இவங்க 2 பேர்த்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். தங்களுடைய ஆளுமை போகக்கூடாதுங்கிறதுக்காக செய்யக்கூடிய சித்து விளையாட்டுங்க இது. பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொறுதலும் வல்லது அமைச்சு. ஒரு அமைச்சனுக்கு இலக்கணம் சொல்லும் போது வலுவாக இருக்கக்கூடிய எதிரிகளை சூழ்ச்சி செய்து 2ஆக பிரிப்பதும், பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தையும் வைத்து அவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம் ஆகத்தான் செய்கிறாங்க. இதெல்லாம் உண்மையில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு செயல்படணுங்க. அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடாத தப்பு. அந்த பாவம் நம்ம காலை சுற்றிக்கும். பல்வேறு கேள்விகளுக்கு தங்களுடைய அனுபவமிக்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றிங்க. நன்றி. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.